பசுமை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் நெகமாம்கர் ஏரியாவில் இருக்க ஒரு ஃபார்முக்கு தான் விசிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது வரலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க, நான் ஸ்ரீநந்தனுங்க. நம்ம இங்கே கொங்கு ஃபார்ம்ஸ் நெகமாம்ங்க. நெகமாம்லேருந்து கொஞ்சம் ஒரு இன்டீரியர் ஒரு 7 கிலோமீட்டர் உள்ள இருக்குங்க. நம்ம பிரவீன் சிவா. நம்மளுக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரீடிங் தானுங்க. கேஜி ப்ரீடிங் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம விடையை வச்சு கைமுதி மட்டும் வச்சுக்கிறதுங்க. எப்படிங்கன்னா நம்மளுக்கு மேல் உள்ளேயே தான் இருக்குங்க, ஃபீமேல்ஸ் ஓப்பனில் இருக்குங்க. மார்னிங் டைம் ஒன்று, ஈவினிங் டைம் ஒரு நம்ம ஹேண்ட் ப்ரீடிங் பண்ணிக்கிறது. நம்ம ப்ரீடிங் இங்கே ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணுற பட்டா மட்டும்தான் ஜாஸ்தி இங்கே இருக்குங்க. பேலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம பட்டா கொடுத்துருவாங்க, பட்டாவும் கொடுத்துருவாங்க, நம்ம அதுக்கு கோழி பொட்டைகளும் கொடுத்துருவாங்க, ப்ரீடர்ஸும் கொடுத்துருக்குங்க. இது மாதிரி ஒரு 4 பிளேஸில் கொடுத்துருக்குங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீட் பண்ணிங்க, அதுலேருந்து ஹேட்ச் பண்ணிங்க, பட்டாவாக எடுத்து நம்ம வீட்டு தருவாங்க. நம்ம இங்கே வச்சு மேக்ஸிமம் ட்ரெயின் பண்ணி நம்ம அதை சேல் பண்ணுறோங்க. நம்மகிட்ட பேரண்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேல் இருக்குங்க. அதுக்கு 3 பொட்டைன்னு கணக்கு போட்டாலும் ஒரு 30 ஃபீமேலுங்க. டோட்டலாக ஒரு 40 பேரண்ட் ஸ்டாக் இருக்குங்க. நம்மகிட்ட இயர்லின்னு பார்த்துட்டா ஒரு 100 to 130 பட்டை வந்துருங்க. டோட்டலாக ஒரு ஆவரேஜாக அப்ராக்சிமேட்டாக சொல்லலாங்க. நம்ம ஒரு 12 to 15 முட்டை அடை வச்சோம்னாங்க நம்மளுக்கு ஒரு 8 to 10 கேரண்டியை பொறிச்சுக்குங்க. அதுலேருந்து குஞ்சு வர்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கைக்கு சேர்றது ஒரு 7-8 கன்ஃபார்மாக வந்துருங்க. அதில் 5 to 4 வரைக்கும் நம்மளுக்கு சாவலாக கிடைக்குங்க. நம்ம முதல்ல ஒரு 5 நாள் வரைக்கும் கரும்பு சக்கரை தண்ணி வச்சுருவோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 days வரைக்கும் நம்ம ஃபீடு தான் கொடுக்குறோங்க. 2 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு உள்ளதாக இருக்குங்க. எப்படின்னா கேஜுக்குள்ளே தான் இருக்குங்க. ஏன்னா காக்கா கழுகுக்காக நம்ம சேஃப்டிக்காக வச்சு வளர்த்திக்கிறோங்க. அதுக்கப்புறம் எடுத்து ஒரு மாதம் வெளியே ஓப்பனில் விட்டுட்டோம்னா குஞ்சு பிரித்து வர ஸ்டேஜுங்க. மெடிசின் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஐபிடி போடுவாங்க. ஒரு 5ஆவது நாள் வரைக்கும் 5 நாளில் போடுவாங்க. ட்ராப்ஸ் போடுவாங்க கண்லேங்க. அதுக்கப்புறம் ஒரு டிவார்மிங் பார்த்தீங்கன்னா ஒரு 90 days ஒன்ஸ் எல்லாத்துக்குமே டோட்டலாக ஷெட்டில் இருக்கிற எல்லா கோழிக்கும் பண்ணிடுவாங்க. மற்ற மெடிசன் யூஸ் பண்ணாத காரணம் நம்மள எல்லாமே ஓப்பனில் தான் மேயுதுங்க. ஒரு 90 days ஸ்டிக்ஸ்லேருந்து எடுத்து விட்டால் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஃபார்ம் லேண்ட் ஒரு 8 ஏக்கரா இருக்குங்க. டோட்டலாக ஓப்பனில் தான் மேயுதுங்க. அதனால ஜாஸ்தி அந்த மெடிசன் யூஸ் பண்ணிக்கிறது இல்லைங்க. ஏதாச்சும் டிசீஸ் இன்கேஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னா மட்டும் நம்ம இன்ஜெக்ஷன் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கிறதுங்க. நம்மகிட்ட மெயினானு பார்த்தீங்கன்னா அரண்மனை லைனேஜ்னு ஒன்று இருக்குங்க. குறைவாளையத்தில் முதல்ல அண்ணா எடுத்திருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம கோழி உடச்சி எடுத்துங்க, அதோட பியூரிட்டியை மேக்ஸிமம் கொண்டு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் அதோட லைன் எல்லாமே நல்ல ரிசல்ட் ஆகுதுங்க. பர்ஃபார்மன்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளைல வருங்க. நல்ல பாடி திடத்துல பறக்குங்க. தகப்பனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 to 5.5 கிலோ சைஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீமேல்ஸ் 2.5 கிலோ போட்டால் தான் ஒவ்வொன்றுக்கு சூட் ஆகுங்க. ஒவ்வொன்றுக்கு 3.5 கிலோ போட்டால் தான் அதுக்கு சைஸ் சூட் ஆகுங்க. அதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. 4 கிலோ வரைக்கும் ஃபீமேல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட்டா நம்ம பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனாக ஜாஸ்தி கொடுக்கறது இல்லைங்க. எல்லாமே ஒரு ட்ரையல் 2 ட்ரையலில் நம்மகிட்ட பார்ட்டி ரெகுலராக எடுத்துக்கிறாங்க. அதனால ஜாஸ்தி போயிருங்க. ரெடி கண்டிஷனில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோ சைஸ் to 4 கிலோ சைஸ் வந்துருங்க. பட்டாக நம்ம முடிச்சு ரிங்கில் போடையிலைங்க. நம்மகிட்ட ரெகுலராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற கோழி ரெகுலர் பார்ட்டி தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியுங்கண்ணா எந்தெந்த லைனில் வர்ற கோழி எந்தெந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிறதுங்க. இப்போ தமிழ்நாடு ரீஜியனில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதே நார்த்தில் போகையில் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பார்ட்டி ஒவ்வொரு டைப்பில் விரும்புவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து கொடுத்துக்கிறதுங்க. ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் திண்டுக்கல்ல ஒரு ஏரியாவில் ரெகுலராக எடுக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா கடப்பா எடுக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா லாட்டில் எடுக்கிறாங்க. எப்படியும் மாசத்துல அந்த 10 to 12 நம்ம கொடுக்குறோம்னா அதில் 8 to 10 கடப்பாக்கு தான் போகுதுங்க. அது போக பேலன்ஸ் வர்ற கோழி பேலன்ஸ் இருக்கிற ஸ்டேட்ல யார் வேணுமோ விரும்பி எடுத்துக்கிறாங்க. நம்ம பர்ஃபார்ம் பார்க்காத பட்டா ஒரு 10 to 12 ரேஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு ட்ரையல் 2 ட்ரையல் பார்த்தது ஒரு 15 to 18 ரூபா வரைக்கும் நம்ம கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சில் இருக்கிற கோழிகளுக்கு 2 நேரம் போடுறாங்க. காலையில் ஒரு நேரங்க திறந்து விட்ட உடனே ஒரு டைம் ஃபுட்டு போட்டுருவாங்க. சாயங்காலம் அடைக்கிற நேரத்துக்கு எல்லாத்தையும் உள்ள போட்டுருவாங்க. இது என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பு, அரிசி, மக்காச்சோளம் 3மே மிக்ஸில் போடுறாங்க. உள்ள ரிங்ல போட்டிருக்க பட்டாகளுக்கு பார்த்தீங்கன்னா காலையில நிலக்கல்ல கொடுத்துருவாங்க. ஒரு 2 to 3 days ஒன்ஸ் கொண்டக்கல்ல ஊற வச்சு கொடுத்துருவாங்க. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேலே ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஃபுட் எடுக்கிற மாதிரி வச்சிருவாங்க. அது கம்பு கொடுத்துருவாங்க, ராய் கொடுத்துருவாங்க. வேற என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா ஒரு பெருவியன் மிக்ஸ் எடுத்திருக்காங்க. ப்ரீடிங்காக எடுத்திருக்காங்க. டைரக்டா பெருவிலுந்து எடுக்கலைங்க. பெருவியன் ஒரு பார்ட்டி எடுத்துங்க. அவங்க அதுல இருந்து நம்ம ப்ரீடுக்கு ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு பெருவியன் மிக்ஸ் எடுத்திருக்காங்க. அதை நம்ம எடுத்திருக்காங்க. நம்ம சிக்ஸ் மாதிரியால இதை சேல் பண்றது இல்லைங்கன்னா பட்டா ஸ்டேஜுங்க. மீறி போனா ஒரு ட்ரையல் 2 ட்ரையல் பார்த்த கோழி சேல் பண்ணுவாங்க. அவ்வளவுதாங்க. எக்ஸஸா போற ஃபீமேல்ஸ் மட்டும் எப்பவாச்சுங்க நம்மளுக்கு தேவைப்படுறதுக்கு மேல எப்பவாச்சும் எக்ஸஸ் பாப்புலேட் ஆச்சுன்னா மட்டும் கொடுப்பாங்க. மற்றபடி எப்பவுமே ஃபீமேல் சேல் கிடையாது. பார்ட்டி டிரான்ஸ்போர்ட் தானுங்க. எப்பவாச்சும் அந்த பார்ட்டி வந்து எடுப்பாங்க. அதாவது ரெகுலர் பார்ட்டியே தானுங்க. ஒரு 3 மாசம் 4 மாசம் ஒன்ஸ் வந்து அவங்க வச்சு பார்த்து எது அவங்களுக்கு பிடிக்குதோ எடுத்துட்டு போவாங்க.